ஹலோ ஆல், ஃப்ரைடே ஈவினிங் வீட்டு பக்கத்தில் இருந்த பார்க்குக்கு தான் போயிருந்தோம். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்ஸ்பெஷலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா யாரையும் உட்கார விட மாட்டேன், இது உங்களுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த குழந்தைங்களோட சத்தமும் பறவைங்களோட சத்தமும் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலாக இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும். இது ஒரு சின்ன குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், இங்கே இல்லாத பேர்ட்ஸ்னே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அதனுடைய சவுண்டு ஒரு நீங்கள் 6 மணிக்கு போய் உட்காந்திங்கன்னா அந்த உலகத்தையே மறந்துட்டு அந்த சத்தத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டுட்ருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். முடிச்சுட்டு பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தோசை சுட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை தக்காளி சட்னி. எல்லா தோசையும் நம்ம கடையில் இருக்குது. நார்மல் தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, அது மாதிரி ஆம்லேட் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு தக்காளி சட்னியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி லாஸ்ட்டாக உளுத்தம் பருப்பும் பச்சை பருப்பும் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.